வெல்கம் டு ஐஸ்வர்யம் பில்டர். இன்னைக்கு வந்து ஒரு கிழக்கு பார்த்த வாசப்படியில் வீட்டு போலாம் பார்க்கலாம். இது வந்து ஒன்லி கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் கட்டிக்கிற மாதிரி அமைப்பு. இது டூப்ளெக்ஸ் வீடோ அல்லது மேலே கீழே கட்டுற மாதிரி கிடையாது. இது வந்து மேலே வந்து கேரளா டைப் ஓடு இப்படி போடுவாங்களா அந்த மாதிரி பண்ணிக்கலாம். வீடு பார்க்கறதுக்கு வித்தியாசமாகவும் நல்லா கேரளா டைப்லையும் பண்ணிங்கன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடு நல்ல ஆப்டான பிளான். பெரிய இடம் வச்சிருக்கோம், உள்ள கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் கட்டிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்டான பிளான். வாங்க வீட்டோட பிளானை பற்றி பார்ப்போம். இப்போ இந்த வீட்டோட முழு அமைப்பு பார்ப்போம். 27க்கு 36ங்கிறது வீட்டுடைய சரியான பிளான். இதில் கார் பார்க்கிங் 9 அடி ஃப்ரண்டில் வருது. நீங்கள் எவ்வளோ வேணாலும் இழுத்துக்கலாம், அது எக்ஸ்ட்ரா வரும். இதை வந்து நான் 9 அடி ஏற்றுறதுனால 45க்கு 27 அந்த மாதிரி வீட்டோட பிளான் வரும். இந்த ஃப்ரண்டில் இருக்க கார் பார்க்கிங் உங்களோட வசதிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக எடுத்துக்கலாம், இல்லைனா வேண்டாலும் விட்டுடலாம். அந்த மாதிரி அமைப்பு. உள்ள ரெண்டான வறண்டா வருது. அது பார்த்தீங்கன்னா 6 அடிக்கு 15 அடி லென்த்து கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் உள்ள ரெண்டான 14.25க்கு 13 அந்த மாதிரி ஒரு லிவிங் தனியாக வருது. அது பக்கத்துலேயே டைனிங் வருது. டைனிங் பார்த்தீங்கன்னா 11க்கு 11 அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா கிச்சன் வந்து 11க்கு 9 அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். அது பெட்ரூம் பார்த்தீங்கன்னாக்கா 14.25க்கு 11 அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். அதுக்கு பக்கத்துலேயே டாய்லெட் கொடுத்துருக்கேன். அந்த டாய்லெட்டு ட்ரெஸ்ஸிங் ஏரியாலாம் வந்து ஒரே மாதிரி கொடுத்துருக்கேன். இல்லை ஃபுல்லாகவே நம்ம டாய்லெட்ஸ் மாதிரி பண்ணிக்கலாம். அது பாத்டப்ல போனிக்கலாம், அந்த மாதிரி வசதி அமைப்பு பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்து அதுக்கு அட்ஜாயிண்டாக சவுத் நார்த் வெஸ்ட்டில் வந்து ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்கேன். அது பார்த்தீங்கன்னா 11 அதே மாதிரி 14.25க்கு 11 வருது. அதில் வந்து இன்சைடு அட்டாச் பண்ணுறதுனால அது குறைச்சிக்கணும். அது 11க்கு 11 அந்த மாதிரி வரும். இப்போ அது நல்ல ஸ்பேசியஸான வீடு. இதில் வந்து எங்கே வேணாலும் நமக்கு வந்து பே விண்டோ கொடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா டைனிங் ஏரியாவில் பே விண்டோ கொடுத்துருப்பேன். அது மாதிரி பெட்ரூமில் வந்து மாஸ்டர் பெட்ரூமில் பே விண்டோ கொடுத்துருப்பேன். இந்த மாதிரி பே விண்டோ கொடுத்துக்கலாம். இது மாதிரி ஸ்லோப் ரூப் கொடுத்துக்கலாம். அது மாதிரி வீட்டில் வந்து லிவிங் ரூமை ஃபுல்லாக பெரிய விண்டோஸ் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கலாம். கார்டனிங் போகிற மாதிரி பண்ணிக்கலாம். இது மாதிரி நிறைய அமைப்புகள் அந்த வீட்டில் பண்ணிக்கலாம். இது நம்மளுடைய அவசியத்து மாதிரி பட்ஜெட்லையும் பண்ணிக்கலாம். இதில் லக்ஸரியாகவும் நிறைய விஷயங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பே விண்டோ மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிக்கலாம். இந்த வீட்டோட பிளான் எப்படி இருந்துச்சுங்கிறதையும் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன மாதிரி வீட்டு பிளான் வேணுங்கிறதையும் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் இந்த மாதிரி இடம் வச்சிருந்தா அவங்க வீடு கட்ட போகிறவங்களா இருந்தால் அவங்களுக்கு இந்த வீட்டு பிளான் அனுப்பி வைங்க. மேலும் அவங்களுக்கும் பயன்படுத்தும். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.